எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஏகலைவன் ஒரு கதாபாத்திரம். அந்த ஏகலைவன் பார்த்திங்கன்னா சிறந்த வில்லாளியாக இருப்பான். அவன் எப்படி எல்லாரை விட பலம் பெற்று சிறந்த வில்லாளியாக இருப்பான். அந்த கர்ணனாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், மாபெரும் பீஷ்மராக இருக்கட்டும், இல்லை குரு துரோணாச்சாரியாக கூட இருக்கட்டும், குருகுலத்தில் போய் படிப்பே படிக்காமல் வில்லை பற்றி தெரிஞ்சிக்காமல் அவன் மானசீகமாக அந்த குருவை குருவாக ஏற்றுக்கிறதுனால துரோணரை மறைஞ்சு நின்று வில்லை கற்றுட்டான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. வரலாறில் ஏகலைவன் கத்த வரல காணிக்கையாக கொடுத்தான், குரு காணிக்கை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏகலைவன் எப்படி அப்பேற்பட்ட மறைஞ்சு நின்று அவனால் கற்றுக்க முடியுது? ஏன் அப்பேற்பட்ட ஒரு வில்லாளியா சிறந்தவனாக இந்த பாரதத்தில் வந்தான் இந்த பிறவியில் அப்படின்னு சொன்னால், இந்த ஏகலைவனானவன் முப்பிறவியில் போன ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான்? வரலாறில் சொல்லுது, புராணங்களில் சீர்காழியில் தான் தோணையார் கோவில்னு ஒரு கோவில் இருந்ததாகவும், அந்த கோவிலில் முப்பிறவியில் இவன் என்ன பண்ணிருக்கான்? யார்? ஏகலைவன். அந்த கோவிலில் ஒரு மூங்கில் மரத்தை வச்சு நட்டு அதுக்கு நித்தியம் தண்ணி ஊற்றி வளர்த்து வந்ததாகவும், அது நல்லா விருட்சமாக தலை விருட்சம். அதான் ஒரு கோவிலில் எந்த மரம் வச்சுருந்தாலும், விருட்சத்துக்குன்னு ஒரு மரத்தோட பேர் அல்ல, கோவிலில் எப்பேற்பட்ட மரம் ஒன்றை வச்சு அதை வளர்த்து விருட்சமாக தலை விருட்சமாக எது வளர்ச்சி அடைஞ்சு வளருதோ அதை வழிபட்டாலோ வணங்கி வந்தாலோ இல்லை அதை சுற்றி வந்தாலோ நம்ம அந்த விருட்சம் போல் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட மனசும் வளர்ச்சி அடையுன்றது தான் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுறது. அதனால் இந்த ஏகலைவன் வளர்த்து வந்த அந்த மூங்கில் மரத்தை என்ன ஆச்சு சொன்னால், சோழ நாட்டு ராஜா, அன்னைக்கு இருந்த சோழ நாட்டு ராஜா இந்திரவர்மன் சொல்லிட்டு, அந்த இந்திரவர்மன் என்ன பண்ணுறான்? அவன் போகிற பல்லக்கானது அதை தூக்கி சுமக்கிற அந்த மூங்கில் தண்டு உடஞ்சி போச்சு அந்த பல்லக்கிலேருந்து. அப்போ அந்த ராஜாவோட பல்லக்குக்கு மூங்கில் தண்டு பலமாக போடணும்னு சொன்னால் அவன் நாடு நகரமெல்லாம் தேடுறாங்க மூங்கில் மரம் எங்கே வளமாக இருக்குதுன்னு. எங்கேயுமே கிடைக்கல. மூங்கில் மரம் வளமாக எங்கேயும் கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த சீர்காழியில் இந்த கோவிலில் இப்படி ஒரு மூங்கில் மரம் இருக்குது, நம்ம அதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம அதை தண்டு போட்டோம்னா நல்ல பலமாக இருக்கும் பல்லக்கு, நம்ம ராஜாவை தூக்கி சுமக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மந்திரியாங்க எல்லாமே போய் அந்த மூங்கில் மரத்தை வெட்டுறதுக்கு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போன உடனே மூங்கில் மரத்தை வெட்டலான்னு போகும்போது அந்த இவனுக்கு தெரிஞ்சது, ஏகலைவன் முப்பிறவியில் ஏகலைவன் போகிறான் இல்லையா, அந்த பிறவியில் அவனுக்கு தெரிஞ்ச உடனே நேராக போய் மூங்கில் மரத்தை வெட்ட விடாமல் கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்ச உடனே யாரும் வெட்ட விடலை. உடனே ராஜாவுக்கு தகவல் போன உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, நேரம் வந்துடுறாரு இந்திரவர்மன். வந்தவொடனே வெட்டுறா தலையான்றாரு. யார் தலையா? அந்த ஏகலைவன் தலையை வெட்டுறான உடனே இவங்க ஆள்லாம் பனி ஆள்லாம் போயிட்டு அவர் தலையை வெட்டி கீழே துண்டாக போட்டுடுறாங்க. ஆனால் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்திருந்தாலும் இந்த ஏகலைவன் என்ன பண்ணுறான்? அவன் கட்டி பிடிச்சான் பார்த்திங்களா மூங்கில் மரத்தை, உயிர் போன நிலையிலும் அவன் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிருந்தார்களே தவிர தலையை வெட்டிட்டாங்களேன்னு கையை விட்டுட்டு அந்த சரிதமானது விழவே இல்லை. அப்போது அவன் கட்டி பிடிச்சி இருக்கிய நிலையிலே இருக்கான், மூங்கில் மரத்தை வெட்ட முடியல. உடனே கடவுள்லாம் காட்சி தந்து, அப்போ இவனுக்கு இப்பிறவி கோலம் முடிஞ்சிடுச்சு, மறுபிறவி வரலாறு என்னன்றதை இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் அதுக்கப்புறம் தான் மறுபிறவி எடுத்து ஏகலைவனாக அந்த வில்லாளியாக அவன் எப்படி பயிற்சி பெறான்னு சொன்னால், அந்த வளர்ச்சி அடைந்த விருட்சகத்தை அவன் வளர்த்து வந்ததுனாலையும், விருட்சகன்றது வளர்ச்சி
தலை விருட்சகம் சொல்கிறது என்னன்னா நம்மளுக்கு மேலே உயர்ந்த நிலை போகிறது தான் தலை விருட்சம். தலை சொல்கிறதுனா உயர்ந்த நிலைன்னு அர்த்தம் தான் விருட்சம். விருட்சன்றது வளர்ச்சின்னு அர்த்தம். விருட்சம் அடையலை அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு மனித வளர்ச்சி விருட்சம் அடையலைன்னு சொன்னாலே எண்ணங்கள் தூய்மையாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக விருட்சம் அடையும். சும்மா எல்லாருக்குமே நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழி வாங்குகிற உணர்வு தானே. விட்டு கொடுத்துட்டு நம்ம யாரும் போகிறதே இல்லை. பெருந்தன்மையாக நடக்கட்டும் நம்ம நினைக்கிறதும் இல்லை. ஒருத்தரோட கர்மப்படி என்ன வாழ்க்கைன்றதும் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி அந்த தலை விருட்சமானது எப்படி வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் அவன் வளர்ச்சி அடைஞ்சு அவன் அந்த மரத்தை பாதுகாத்து அந்த எண்ணங்கள் அந்த வளர்ச்சியை காப்பாற்றணும்னு நினச்சானோ, அதனாலேயே அவனோட வளர்ச்சி என்னன்னு சொன்னால் மறுபிறவியில் அது சாத்தியமாச்சு அவனுக்கு. அவனோட எண்ணம் எப்படின்னா எதையுமே அடைய முடியும், எதையும் கற்றுக்க முடியும், எதையும் காப்பாற்ற முடியுன்ற அந்த வளர்ச்சி அவனுக்கு இருந்தது. அதனாலேயே என்னன்னா குருகுலத்தில் நேராக போய் படிக்காமல் மறைஞ்சு நின்று துரோணரை மானசீகமாக ஏற்றுட்டு அர்ஜுனனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வில்லாளியாக இருக்கட்டும், எல்லாரை விட சிறந்த வில்லாளியாக வந்தான். அதனால தான் இவன் என்ன ஆச்சுன்னா அந்த குரு துரோணர் கட்டவரில் காணிக்கையாக கேட்டார். கட்டவரில் காணிக்கையாக வாங்கிட்டார். ஏன் வாங்கிட்டாருன்னா நாளைக்கு நம்ம மாணவர்களுக்கெல்லாம் இவனால் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக அந்த கட்டவரில் காணிக்கை வாங்கினார். ஆனால் கட்டவரில் காணிக்கை வாங்கியிருந்த குரு கூட இந்த ஏகலை அந்த குரு துரோணாச்சாரிய உயிரியை காப்பாற்றான். எப்படி காப்பாற்றுறான்? போரில், பாரத போரில் அர்ஜுனா அடிக்கிற அம்பலேருந்து இவனை எப்படி காப்பாற்றுறான்னு சொன்னால், இவனோட கட்டவரில் காணிக்கை வாங்கி போன கட்டவரில் தாயத்தா செஞ்சு தங்கத்தாயத்தில் கழுத்தில் மாட்டிக்கிறார் கட்டவரில். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ வலிமை வாய்ந்தவன் அர்த்தம். அந்த ஏகலைவனோட வலிமைன்னா அந்த வளர்ச்சி.